Hi students, today let us see History Unit 3. Emergency of New Kingdom in South India, later Cholas and Pandyas. In this lesson, the learning objectives are to trace the origin of the later Cholas and the later Pandyas, to know about the prominent rulers of the both kingdoms, to acquaint with their administrative system, to understand the social, economic and cultural development during their region. ஸோ நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம லாஸ்ட் லெசன் என்ன பார்த்தோன்னா சவுத் நார்த் இந்தியாவோடைய கிங்டம் பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த இதில் லெசனில் நம்ம சவுத் இண்டியன்ஸோடைய கிங்டம், அதில் எஸ்பெஷலி அது லேட்டர் சோலாஸ் பாண்டியாஸோடைய ஆரிஜினு, அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய ரூலிங் கெப்பாசிட்டி, கிங்டம் எப்படி இருந்துச்சு, ப்ராமினென்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு சோலாஸ் பாண்டியாஸும், அப்புறம் அவங்களுடைய சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டு அவங்களுடைய பீரியடில் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி டீப்பாக இந்த லெசனில் பார்க்கலாம். The later Cholas. Introduction. The Cholas are one among the popular and well-known Tamil monarchy in the history of South India. The elaborate state structure, the extensive irrigation network, the vast number of temples they built, their great contributions to art and architecture, and their overseas exploited have given them pre-eminent positions in history. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லேட்டர் சோலாஸ் பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு அவங்க அவங்க ரொம்ப பாப்புலராக எதில் இருந்தாங்கன்னா, தமிழ் மொனாட்சியில் ரொம்ப சவுத் இண்டியனுடைய ஹிஸ்ட்ரியில் தமிழ் மொனாட்சியில் ரொம்ப பாப்புலராக இருந்தவங்க சோலாஸ் அப்படி சொல்கிறாங்க. இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் இரிகேஷன் நெட்வொர்க்கு, வாஸ்ட் நம்பர் ஆஃப் டெம்பிள் பில்டிங்கு, அதுக்கப்புறமேட்டு கிரேட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸில் இவங்க ரொம்ப ப்ரீ எலிமெண்டடாக இருந்த பொசிஷனில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. ரிவைவல் ஆஃப் த சோலா ரூல். த ஏஷியன் சோலா கிங்டம் regained supreme with the Kaveri Delta forming the core area of its rules, and the Urayur present day Tiruchirappalli as its capital. It rose to prominence during the region of the Karaikal. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கரிகாலா இந்த ரீஜன், சோலாவுடைய ரீஜனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுப்ரீம் இதுன்னு பார்த்திங்கன்னா காவேரி டெல்டா தான் அவங்களுடைய பெஸ்ட்டு. அவங்களுக்கு ரொம்ப இரிகேஷன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த பக்கத்தில் இருக்க உறையூர் தான் அவங்களுடைய கேபிட்டலாக வச்சு அவங்க எல்லா ட்ரேடிங் மற்றதுக்குமே அதுதான் ஒரு கோர் ஏரியாவாக இருந்துச்சு. இப்போதைக்கு இருக்க திருச்சிராப்பள்ளி தான் அப்போ உறையூர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது எப்போது கரிகாலன் இருக்கார் இல்லையா, அந்த பீரியடில் என்ன பண்ணாங்க, இந்த காவேரி டெல்டா இது கட்டுனாங்க அப்படி சொல்கிறாங்க. பட் கிராஜுவலி டிகேட் அண்டர் ஹிஸ் சக்சீடர்ஸ். In the 9th century, Vijayalaya, ruling over a small territory lying north on the Kaveri, revived the Chola dynasty. He conquered Tanjavur and made it his capital. Later, Rajendra I and his successors ruled the empire from Gangaikonda, Cholapuram, the newly built capital. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு உறையூர் இருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறமேட்டு அவங்க சக்சீடர்ஸ்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே எல்லாரையும் தோக்கடிச்சு வந்துகிட்டே இருக்கும்போது விஜயாலயா 9th செஞ்சுரியில் என்ன பண்ணாங்க, விஜயாலயா ரூலிங் பண்ணி அந்த டெரிட்டரி ஃபுல்லாக அந்த நார்த் காவேரி அதெல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே சோலாவோட டைனசிட்டியாக மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் அவங்களோட கேபிட்டலாக இருக்கணுன்றதுக்காக கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திரா I என்ன பண்ணார், கங்கை கொண்டா சோலாபுரம் அப்படின்னு ஒன்று புது சிட்டியை உருவாக்கி அதை கேபிட்டலாக அறிவித்தார். Decline of the Chola Empire. Rajendra Chola's 3 successors were not capable rulers. The third successor, Veera Rajendra's son, Adi Rajendra, was killed in civil unrest. With his death, entered the Vijayalaya line of Chola rule. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சோலா அவங்க இது பார்த்திங்கன்னா இங்கே தெரியும், இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க பாருங்கள், வின்ஸ் ஆஃப் கங்கை கொண்டா சோலாபுரம். இதுதான் சோலாபுரத்தில் அவங்க கட்டின
ஒரு கேபிட்டல் பில்டிங் அப்படி சொல்கிறாங்க. ராஜேந்திர சோழா தான் வந்து ரொம்ப அதுக்கப்புறமேட்டு வந்த 3 அரசர்கள் அந்த அளவுக்கு கேப்பபிளாக இல்லை. அதுக்கப்புறமேட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து அதிராஜேந்திரா வந்து என்ன பண்ண கொல்லப்பட்டாங்க. அவர் செத்த பிற்பாடு விஜயாலயா வந்து என்னாச்சு சோழ ரூலுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. Administrations. The central administration was in the hands of king as the head of the state. The king enjoyed enormous powers. The king's orders were written down in palm leaves by his officials or inscribed on the temple walls. The kingship was heredited in nature. The ruler selected his eldest son as the heir apparent. He was known as the Yuvaraja. The Yuvarajas were appointed as the governor in the provinces mainly for administrative training. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவங்களுடைய இது சொல்கிறாங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்த்திங்கன்னா அதில் மெயினாக என்னது அவங்களுடைய பவர் எல்லாமே ராஜாக்கு தான். ராஜா சொல்கிற ஆர்டர் தான் அங்கே எல்லாமே கீப் பண்ணுவாங்க. அஃபிஷியலாக அவங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நம்ம எப்படி இப்போ ஒரு இது ஜிஓ பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பரில் நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் சீல் அடிச்சு சைன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்போ வந்து பாம் லீவ்ஸு இந்த பனை ஓலை சிஸ்டம் இருந்துச்சு இல்லையா, அதில் எழுதி அந்த மாதிரி தான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த டெம்பிள் வால்ஸில் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சா தெரிஞ்சுக்க அந்த டைமில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிங்கோடைய சன்னு எல்டஸ்ட் சன்னு தான் வந்து என்னது ஹையஸ்ட் அடுத்த ஒரு கிங்காக வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ அவரை என்ன சொல்லுவாங்கன்னா யுவராஜா சொல்லுவாங்க. யுவராஜாவை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டுடைய கவர்னர் பொசிஷன் கொடுத்து அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் அந்த டைமில் பீரியடில் எடுத்துக்குவார். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, பட்ட சூட்டு விழா வச்சு அவரை கிங்காக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. The Chola rulers established as well organized system of administration. The empire for administrative conventions was divided into provinces or mandalams. Each mandalam was subdivided into nadus. Within each nadu there were many kurams, group of villages. The lowest unit of the gramam, village. ஸோ சோலா ரூலர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. அவங்களுடைய ப்ரிவென்ஷியலில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷியல்ஸ் இம்பார்ட்டண்ட் அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மண்டலம்ஸு சொல்லி தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. மண்டலம்ஸிலே வந்து சின்ன சின்னதாக இப்போ நம்ம எப்படி தமிழ்நாடு அதில் குட்டி குட்டியாக டிஸ்ட்ரிக்டில் கார்ப்பரேஷன் டவுன் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீரியடில் வந்து சப்டிவைடடாக நாடுஸ், அதுக்கப்புறமேட்டு நாடுக்கு கீழே வந்து குராம்ஸ்னால் நிறைய குரூப்பான வில்லேஜஸ் ஒரு டவுன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் லோயஸ்ட் பார்த்திங்கன்னா கிராமம்னா வில்லேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட் மாதிரி பிரித்து அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணாங்க. Local governors. Local administrations work through various bodies such as Urar, Sabathiyar, Naganadar and Nadar. With the expansions of the agriculture, numerous peasant settlements came up on the countryside. They were known as the Urar, who were landholders, acted as the spokesman in the Ur. Sabathiyars in Brahmin village also function in carrying out administrative, financial and judicial functions. Naganadar administrative the settlements of trades. However, skilled artisans like mason, blacksmiths, goldsmiths, weavers and potters also lived in the Nagaram. Nadar functions as the assembly of the Nadu and decided all the disputes and issues pertaining to Nadu. ஸோ இந்த லோக்கல் கவர்னர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 4 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து என்னது உர, சபத்தியர், நாகநாடர் அண்டு நாடர். இந்த உரையர்ன்ற வந்து ஊர் அப்படி சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னதுன்னா லேண்ட் ஹோல்டர்ஸ். அவங்க வந்து நிறையா நிலங்களை அவங்களோட சொந்தமாக இந்த பண்ணையார்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தவங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த சபத்தியருங்கிறவங்க வந்து ஒரு பிராமின் வில்லேஜாக இருக்கும். அந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வில்லேஜ் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறமேட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு, ஃபினான்ஷியல், ஜுடிஷியல் ஒர்க்லாம் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. இந்த நாகநாடார் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க வந்து ட்ரேடர்ஸு லைக் மேசன், பிளாக் ஸ்மித்ஸு, கோல்ட் ஸ்மித்ஸு, வேவர்ஸு, பாட்டர்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க. நகரம் பார்த்திங்கன்னா அது வந்து என்னது ஒரு அசம்பிளி நாடாக இருக்கும். ப்ளஸ்ஸு நாடு வந்து டிசைடட் டிஸ்ட்ரிபியூட்ஸாக எல்லா இஷ்யூ நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத எடுத்து
ப்ரிட்டைனிங் பண்ணுறது தான் அது நாடு. Uttaramerur inscriptions. Uttaramerur presently in Kanchipuram districts was the Brahmatya village. Land grants given to Brahmins. ஸோ உத்தரமேரூரில் இருக்க இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அந்த பீரியடில் எப்படி மக்கள் வாழ்ந்தாங்கங்கிறத எழுதி கல்வெட்டாக கொடுத்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பிரம்மத்தியா வில்லேஜ் அப்படின்னா என்னது, பிராமின்ஸ்க்காக கொடுத்த வில்லேஜில் அப்படி சொல்கிறாங்க. There is detailed descriptions to how members were elected in the committee of the village sabha in the inscriptions found there. One member was to be elected from each ward. There were 30 wards in total. The eligibility to contest was to men in the age group of 35 to 70, well versed in Vedic text and scriptures, and also owned land and house. The process of elections was follows. The name of qualified candidates from each ward were written on the palm leaf slips and put into the pot. The eldest of the assembly could engage a boy to pull out one slip and declare his name. Various committees were decided in this way. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போது இவங்களுடைய அண்டரில் வந்து 30 வார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது 30 வார்ட்ஸ்க்கு ஒரு வார்டுக்கு ஒரு எலிஜிபிள் ஆள், அதாவது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு மென்னாக இருக்கணும். ப்ளஸ் 35 ஏஜ்லேருந்து 70 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு படிக்க டெக்ஸ்ட் நாலேஜு, ஸ்கிரிப்டர்ஸ் அந்த மாதிரி வெல் வேர்ஸ்டாக இருக்கணும். அவங்களுக்கு சொந்தமாக லேண்ட் இருக்கணும், ஹவுஸ் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்கள தான் இந்த சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வார்டு மெம்பர்ஸு அவங்களுடைய பேரெல்லாம் ஃபார்ம் லீவ்ஸில், இந்த ஓலைச்சுவடி சொன்னோம் இல்லையா, அந்த ஓலைச்சுவடியில் அந்த இலையில எழுதிடுவாங்க. எழுதி ஒரு பாட்டில் போட்டுட்டு அதுலேருந்து அந்த ஊர் தலைவர், பெரிய ரொம்ப எல்டர்ஸ் இருப்பார் இல்லையா, அவருக்கு எடுத்துகிட்டு போய் யாராவது ஒரு சின்ன பையன் எடுக்க சொல்லுவாங்க. அவங்க எடுத்து அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் என்னது இந்த வார்டோடைய லீடர் அப்படி சொல்லிட்டு இந்த கமிட்டி இது மாதிரி டிசைட் பண்ணி அவங்களுடைய லீடரை செலக்ட் பண்ணுவாங்க. ரெவென்யூ. The revenue of the Chola state came mainly from the land. The land tax was known as the Kanigandan. The Chola ruler carried out the elaborate survey of land in order of fixing the government shares of the land revenue. 1/3 of produce was collected as land tax. It was collected mostly in kind. In addition to land tax, there were taxes on provisions and tolls on trade. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் என்னது, இவங்க மெயினாக லேண்டுக்காக தான். லேண்டில் அவங்க விளைவிக்கிறாங்க இல்லையா, அந்த இதில் வந்து விளைச்சலை வந்து 3ல் 1 பாகம் 1/3 ப்ரோசஸில் வந்து அவங்க டேக்ஸை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங்காக டோல்ஸும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. Social structure based on the land relations. The Chola rulers gifted tax-free lands of royal officials, Brahmin temples, Devadana villages and religious institutions. Land grants to Jain institutions was called the Pallichandanam. These were also the Valan Vaigai land, and the holders of this land were called the Vellalas. Alukudi, the subsections of the Vellalar could not own land but had the cultivate Brahmatya and the Vellavaigai lands. The holders of the Vellavaigai land retained Melavaram major shares in harvest. The Alukudi got Kilvaram lower share, Adimai slaves and the Panisi Makkal laborers occupied the lowest rank of society. In the intermediate sections came the armed men and traders. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை வந்து 4 குரூப்பாக பிரித்து அந்த வெள்ளலாஸு, மத்திய பிரமாஸ் அப்படி சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அவங்கவுங்க பொசிஷனில் அவங்கவுங்களுக்குரிய வேஜஸ் கொடுத்து அவங்கள சேல்ரி கொடுக்குறது. அந்த மாதிரி லோயஸ்ட்டில் வந்து ஸ்லேவும் பானிஸ், அவங்கள பணிப்பெண்கள் அப்படி சொல்லுவாங்க, பணியாளர்கள், அவங்க தான் வருவாங்க, சர்வன்ட்ஸு. இதுதான் அவங்களுடைய ஆக்குபேஷனாக இருந்துச்சு, அவங்களுடைய பொசிஷனாக இருந்துச்சு. இரிகேஷன். Cholas gave importance to irrigation. The 16th mile of the
embankment built by Rajendra Chola in Gangaikonda Cholapuram is example. வடி வாய்க்கால். ஸோ வடி வாய்க்கால் அப்படிங்கிறது தான் வந்து என்னது அவங்க இரிகேஷனுக்காக யூஸ் பண்ண ஒரு மெத்தடு. இது வந்து எப்படின்னா ஒரு கிராஸ் சேனலாக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் காவேரி டெல்டாலேருந்து தான் இது கொடுப்பாங்க. வடினா ட்ரைனேஜ் சேனல் அண்டு வாய்க்கால்னா சப்ளை சேனல். ட்ரைனேஜ் எடுத்து அதுலேருந்து சப்ளை பண்ணுறது தான் வாய்க்கால் சொல்லுவாங்க. காமன்லி இந்த நாடில் வாய்க்கால் ரெஃபர் அஸ் த நாடு வாய்க்கால். இந்த turn system in practice during distributions the water. ஊரில் வாய்க்கால், நாடு வாய்க்கால், ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரித்து வாய்க்காலை டர்னல் பண்ணுறாங்க. இது மூலமாக தான் இரிகேஷன் பண்ண முடியுது. கல்டிவேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். தண்ணி தேவைகளை இப்படி தான் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு சேர்ப்பாங்க. Religion. Chola rulers were arranged Saivadas hymns in praise of deeds of Lord Shiva were composed by the Shiva saints, the Nayanmas, Nabiyendar Nabi, conflict them, which came to be known as the Tirumurai. ஸோ ரிலீஜன் பார்த்தா சோலாஸ் வந்து சைவதஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இது வந்து அவங்களோட ஹிம்ஸு, அவங்களுடைய ப்ரைஸிங் காட் டீட்ஸு லார்ட் சிவாவை தான் வழிபட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நாயன்மாஸு, நம்பி ஆனந்த நம்பி இவங்க தான் வந்து என்னது ரொம்ப இவங்களுடைய இதுவாக சோலாவுடைய ரிலீஜியன் இவங்களாக இருந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. இதை வந்து மொத்தமாக சேர்த்து என்ன சொல்லுவாங்க, திருமுறை அப்படி சொல்லுவாங்களாம். Temples. The Chola period witnessed as extensive constructions of temples. The temple in Tanjavur, Gangaikonda, Cholapuram and the Tharasuram are the responsibility of the architecture, sculptures, paintings and the iconography of the temple. ஸோ டெம்பிள்ஸ் வந்து என்னது அந்த பீரியட் சோலா பீரியடில் ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தஞ்சாவூரில் இருக்க டெம்பிள், அதுக்கப்புறம் கங்கைகொண்டாவில் இருக்கிறது, சோலாபுரம் டெம்பிள், அதுக்கப்புறமேட்டு தரசுரம், அது எல்லாமே என்னது ரொம்ப ஃபேமஸாக இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட ஆர்கிடெக்சர், அவங்களோட பெயிண்டிங், ஸ்கல்ப்டர்ஸ் பற்றி பேசுகிற அளவுக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. The temples during the Chola period were not merely place of worship. They were the largest landholders. Temple promoted education and devotional forms of art and dance, music and drama. The staff of the temples includes temple officials, dancing girls, musicians, singers, players of music instruments are in the priestess. ஸோ இது வந்து என்னது வெறும் வர்ஷிப் பிளேஸ் மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய லேண்ட் ஹோல்டர்ஸோடைய அந்த லேண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க தானமாக கொடுத்து அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, டெம்பிள்ஸ் ப்ரமோட்டட் எஜுகேஷனு, டிவோஷனல் ஃபார்ம்ஸாக ஆடுற டான்ஸு, மியூசிக், ட்ராமா, இந்த ஸ்டாஃபுங்கெல்லாம் டெம்பிளை அஃபிஷியலாக பார்த்துக்கிறவங்க, அப்புறம் டான்ஸிங் கேர்ள்ஸு, மியூசிஷியன்ஸு, சிங்கர்ஸு, பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுறவங்க தான் அதனுடைய ப்ரீஸ்டாக இருந்து அதை செயல்படுத்துவாங்க, டெம்பிள்ஸை செயல்படுத்துவாங்க. Cholas, the patron of learning. Chola kings were great patrons of the learning. Rajendra I established a Vedic college at Yenayaram. Now in Viluppuram districts, there was 342 students learning the Vedas, grammar and the Upanishads under 14 teachers. ஸோ என்னென்னா சோலா பீரியட்லேயே என்னது படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போவே அவங்க என்ன படிக்க ராஜேந்திர வந்து வெடிக் காலேஜ் சொல்லிட்டு ஒன்று வந்து அது இணையரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்போ வந்து 340 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிச்சிருக்காங்க. 14 டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்து அவங்கள வழி நடத்தியிருக்காங்க. This example was later followed in successors and as the result 2 more colleges had been founded at the Tirubhavanai near present Pondicherry, Puducherry and the Tirumudikudal in present day Sengalpattu district. ஸோ மதுரை இதில் புதுச்சேரியிலையும் செங்கல்பட்டுலேயும் இதே மாதிரி ஒரு காலேஜஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து in 1048 and 1067 ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ இது வந்து இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1048 1068 ஆரம்பித்தாங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போவே வந்து என்னது பெரிய புராணம், கம்பராமாயணம் இவங்க பீரியடில் தான்
எழுதுறது அப்படி சொல்கிறாங்க. ட்ரேட். There was a flourishing trade during the Chola period. Trade was carried out by two guild-like groups, Anju Vanadar and the Mani Gramatar. Anju Vanadar composed West Asia, Arabs, Jews, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். ஸோ அந்த ட்ரேடிங்லி அப்போவே வந்து என்னது தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அஞ்சு வண்ணாடர் அப்புறமேட்டு மணி கிராமத்தர் அப்படி சொல்லிட்டு. அஞ்சு வண்ணாடர் பொறுத்த வரைக்கும் ஏஷியன்ஸ்லேருந்து வர்ற அரப்ஸ், ஜூஸு, கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸ்க்கு ட்ரேடிங் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ரைஸ் ஆஃப் லேட்டர் பாண்டியாஸ். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து சோலாஸ். இப்போ பார்க்க போகிறது பாண்டியாஸ். 1190 to 1310. The Chola viceroyalty became the weak in Pandya country after the death of Adi Rajendra, the last king of Vijayalaya line. Eventually, the Pandya kingdom could emerge as the only leading Tamil dynasty in the 13th century. Madurai continued to be their capital. Now, Koil was their great port. Marco Polo, a famous traveler from Venice, visited Koil twice into the 1288 and 1293. He tells us the port town was full of ships and the Arabs and China and bursting with business activities. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போவே வந்து என்னது பாண்டியாஸ் வந்து இந்த விஜயாலயாஸை வந்து இது அதி ராஜேந்திராவுடைய இதுனால டிஃபேட்டட் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ இவங்க வந்து அதை ஓவர்டேக் பண்ணி 13th செஞ்சுரியில் ஓரளவுக்கு தமிழ் டைனசிட்டி அவங்க கண்ட்ரோலுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இவங்க மதுரையை தான் அவங்களோட கேபிட்டலாக கண்டினியூ பண்ணாங்க. காயல் வந்து அவங்களுடைய போர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மார்க்கோ போலோன்னு சொல்லிட்டு அந்த ட்ராவலர் வந்து அவருடைய காயல் வந்து வந்திருக்காரு, 2 முறை வந்திருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அங்கே வந்து நிறையா அந்த போர்ட் ஃபுல்லாகவே எப்படி இருக்குமா, ஷிப்ஸு நிறையா இருக்கும். அரேபியன்ஸு, சைனாஸு எல்லாருமே வந்து என்ன ட்ரேடிங்கு, அங்கே ரொம்ப பிஸ்னஸ்ஸு பரபரப்பாக இருக்கும் ஆக்டிவிட்டீஸு அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பர்சனல் ட்ராவலருடைய டைரியில். சடையவர்மன் சுந்தர பாண்டியன். The illustrious ruler of the second Pandya kingdom was Sadayavarman Jadavarman Sundrapandian 1251 to 1268. He brought the entire Tamil Nadu under his rules, which extends up to Nellore in Andhra. He held the Osalaya in check. The Chara ruler, the chief Malanadu, accepted his feudatory positions and paid tribute to Sundrapandian. Emblazoned by the decline of the Cholas state, the Bruja king of the Malwa region, Vira Samoswara, challenged Sundrapandian in the war of the Kannur. The Sundrapandian defeated Samsavara. So Sundrapandian succeeds in establishing his authority over the chieftains of the Kadalur. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த பீரியடில் என்னது சந்தவர்மன் சுந்தர பாண்டியன் வந்து ரொம்ப ஃபேமஸ்டாக அவர் தான் தமிழ்நாட்டு ரூலராக மாதிரி அந்த டைமில் இருந்தார் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நெல்லூர், ஆந்திரா எல்லாமே இதனோட இதுவாக இருந்துச்சு. சேராஸோடைய இதுவாக இருந்த மலைநாடை வந்து என்ன பண்ணாங்க, டிஃபேட் பண்ணி சம்சவேரா அப்படிங்கிறவர் வந்து சேலஞ்ச் பண்ணார். அவர்கிட்ட வார் டிஃபேட் பண்ணி சுந்தர பாண்டியன் வந்து சக்சீட் ஆகி என்ன பண்ணார், அவருடைய அத்தாரிட்டியை சீஃப் ஸ்டெயினை கடலூர் வரைக்கும் கொண்டு போனார். Polity and the society state. Pandya kings refers to Madurai as their capital. Madurai has been popularly referred as Kudal in kings and the traditionally recover the Kudal Nagar Kavalan. The Pandyan derived military advantages of their neighbors by means of their horses. The important horses through the Arabs in whom they had commercial and cultural contact. ஸோ அவங்களோட ஸ்டேட் பார்த்திங்கன்னா என்னது, மதுரை தான் அவங்களுடைய கேபிட்டலாக இருந்துச்சு. கூடல் தான் அவங்களுடைய பாப்புலரான வெரைட்டியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக அவங்கள வந்து கூடல் நகர் காவலன் அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பாண்டியாஸ் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் ரொம்ப அட்வான்டேஜாக இருந்தாங்க. மெயினாக என்னென்னா அவங்க வந்து ஹார்சஸ் நிறைய வச்சுருந்தாங்க.
நிறைய நெய்பர்ஸு அரப்ஸ்கிட்டேருந்து ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்க, ட்ரேடிங் கமர்ஷியல் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். Royal officials. The band of officials executed the royal orders. The prime minister was Uttaramadri. The historical personalities like Manikavasagar, Kulachiyar and Marangari worked as the ministers. The royal secretariats was known as the Elettu Mandabam. The most respective officials was Maran Yeidan, Sattan Kanapati, Yeidi Sadan, Thiran, Murthy Yediyan and others. The title of the military commanders were the Pallivelan, Parandagan, Pallivelan, Maran Adiyan and the Tennavan Tamilvel. ஸோ இந்த மாதிரி அஃபிஷியல்ஸ்க்கு எல்லாருக்கும் மினிஸ்டர்ஸ்னால் ப்ரைம் மினிஸ்டரை வந்து என்ன சொல்கிறாங்க, உத்தரார மந்திரி அப்படி சொல்லுவாங்க. இதில் மெயினாக மாணிக்கவாசகர், குலச்சியாஸ், மாரன்கரி இவங்கெல்லாம் வந்து மினிஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாரன் எய்தன், சதத் கணபதி, எய்தி சதன், தீரசத்ரன், முதி எய்தன் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு அந்த மினிஸ்ட்ரி இதுவாக இருந்திருப்பாங்க. இதில் மெயினாக மிலிட்ரி கமாண்டர்ஸை வந்து பள்ளிவேலன், பரகண்டன் பள்ளிவேலன், அதுக்கப்புறம் மாரநதியன் அண்டு தென்னவன் தமிழ்வேல் அப்படி சொல்லி டிவைட் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. Administrative divisions. Pandiyanadu as Chola state consisting of same provinces as the Velanadu, which in turn were divided into many nadus and kurams. The administrative authorities of the Nadu were the Natas. Nadu and the Kuram contained settlements via Mangalam, Nagaram, Ur and Kudi, where different social groups inhabited. ஸோ பாண்டியாஸும் சோலாஸ் மாதிரி தான் அவங்களுடைய மெனி ப்ரொவின்சஸ் வந்து கொஞ்சமாக சின்னதாக வேலைநாடு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அது வந்து நாடுஸு, குற்றம்ஸு. குற்றம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, நிறைய வில்லேஜஸ் இருக்கிறது தான். அதை வந்து மங்களம், நகரம், ஊர், குடி அப்படி சொல்லிட்டு 4 டைப்பாக பிரித்து சோஷியல் குரூப்ஸை அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. Village administration. An inscriptions from Manur, Tirunelveli districts dated AD 800 provides an account of village administration. It looks similar to Chola's local governors that included village assemblies and committees. Both civil and military powers seem to have been vested in the same person. ஸோ என்னது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மன்னூர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற அதில் வந்து என்ன AD 800 இது வந்து என்னது வில்லேஜில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சோலாஸ் கவர்ன்ஸ் மாதிரியே தான் பாண்டியாஸும் அவங்களோட வில்லேஜஸை சேம் கம்யூனிட்டிஸ், மிலிட்ரி பவர் எல்லாமே சேமாக தான் வச்சுருந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. Irrigation. The Pandya rulers created a number of irrigation sources on either side of the river Vaigai and the Tamarabarani channel leading to the irrigation tanks were built. In southern Tamil Nadu, like Cholas, Pandyas introduced the new irrigation technology. Irrigation works were done by local administrative bodies, local chiefs and officials. Repairs were mostly undertaken by local bodies. Sometimes trades dug out tanks for irrigation. ஸோ இரிக்ரேஷனாக கல்டிவேஷன்ஸ்க்கு அவங்க மக்களுக்கு தேவையான நீர்ப்பாசனத்துக்கு எல்லாமே என்னது இந்த வைகை தாமிரபரணி தண்ணியை தான் சேனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்டியாஸும் சோலாஸ் மாதிரியே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எப்படி என்னென்ன டெக்னாலஜி டேங்க்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் பில்ட் பண்ணி அது மூலிமா சவுத்லேருந்து தமிழ்நாட்டில் நிறைய தண்ணி நீர்ப்பாசன இதை வழி பண்ணது யார், இது பாண்டியாஸ் சோலாஸ் பீரியடில் தான் அப்படி சொல்கிறாங்க. இதை வந்து என்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸாக இருக்க லோக்கல் சீஃப்ஸு, அஃபிஷியல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. எதாவது ரிப்பேர் ஒர்க்னா லோக்கல் பாடிஸ் வந்து அதை பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ்க்காகவும் டேங்க்ஸ் வந்து என்னது இரிக்ரேஷன் வந்து செஞ்சாங்க அப்படி சொல்கிறாங்க.
Religion. Pandyans extended patronage or to Vedic practice. Velvikudi, copper plate as well as inscriptional sources mention the rituals like Aswamati Nayaka, Hariya Karba and Vijayappa Nayaka, conducted by every great Pandyan kings. The participation of rulers towards both the Saivism and the Vaishnavism is also made known in the imprecatory portions of the inscriptions. ஸோ என்ன ரிலீஜன் பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி காப்பஸ் பிளேட்டில் வந்து நிறைய இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இது மாதிரி இந்த மக்கள்லாம் வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அஸ்வமதி நாயகா, ஹரியன கிராபா, அப்புறமேட்டு விஜயபெய்ய நாயகா இப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் டெம்பிளில் கிரேட் பாண்டியாஸோட கிங்கெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரிலீஜியஸ். அதில் வந்து சைவசமும் வைஷ்ணவசமும் தான் அப்போ ஃபாலோ பண்ண ஒரு இதுன்னு சொல்லிட்டு இன்னும் கூட இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் ஒரு போர்ஷனாக எழுதியிருக்காங்க. டெம்பிள்ஸ் ஆஃப் போத் செக்ஸ் ஆஃப் த பேட்ரிசம்ஸ் த்ரூ த லேண்ட் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் த இமோஷன்ஸ். த சைவம் and the saints Nayan Marksal and Alvars combined contributed to the growth of Tamil literatures and the spiritual enlightenment. The period was marked by intense religious conflict. The Bhakti movement of the Tamil promoted the heterodox scholars for the debate. Many instances of the defeat of the Buddhism and Jains in such debates are mentioned in Bhakti literature. The Pandya kings of the period supported and promoted Tamil and Sanskrit. ஸோ இந்த பீரியடில் சைவ வைஷ்ணவா சயின்ஸ்லாம், அதாவது நாயன்மாஸ் ஆல்வாஸ்லாம் கம்பைண்டாக இருந்து தமிழ் லிட்ரேச்சரை வளர்க்குறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஸோ இந்த பக்தி மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த பீரியடில் தான் இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்காலர்ஸ் வந்து இந்த பக்தி மூமெண்ட்டில் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க. பாண்டியா கிங்ஸ் வந்து தமிழுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக சப்போர்ட் பண்ணாங்க, அதை வளர்க்குறதுக்காக ட்ரை பண்ணாங்க. Temples. Medieval Pandyas and later Pandyas did not build any new temples but maintained the existing temples, enlarging them with the additions of gobras and mandabas. The monolithic mega size ornaments, pillars are the unique features of the medieval Pandya state. The sculptures of Shiva, Vishnu, Kotravai, Ganesha and the Subramaniar are the best specimens in these temples. Pandya specially patronized the historic Meenakshi temple at Madurai and kept expanding its promises by adding gobras and mandabas. ஸோ டெம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியாஸும் சோலாஸும் அந்த பீரியடில் என்ன கட்டினாங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ கோப்ராஸு மடபாஸ் அப்படி சொல்லிட்டு அடிஷ்னலாக அவங்க கட்டியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மோனோலித்திக் ஒரு தனி கல்லில் பெரிய ஒரு ஆர்னமெண்ட்ஸ் பில்லர் செஞ்சது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாண்டியன் ஸ்டைலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு, கொற்றவை, கணேஷா, சுப்பிரமணியர் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக் டெம்பிளோடைய ஸ்பெசிஃபிக் காட் மாதிரி ஸ்கிரிப்டஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாண்டியஸோட ஹிஸ்டாரிக் டெம்பிள் பார்த்தீங்கன்னா மீனாட்சி டெம்பிள் தான், அது வந்து மதுரையில் இருக்குது சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வளர்க்கறதுக்காக ஆடிங்காக கோப்ராஸும் மடாபாஸும் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. Trade. Arab settlements on the west coast of the southern India from 7th century had led to the expansions of their trade connection to the east coast because the government of the east coast pursued a more liberal and the enlightened policy towards overseas trades. Their character extreme trades from various types of port dues and tolls. In Kayal, there was an agency established by an Arab chieftain by name Malik ul Izam Jamal ul-Din. This agency facilitated availability of horses to Pandya kings. ஸோ ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா என்னது, அரப்ஸோடைய காம்பினேஷன்ஸில் இருக்கிற ட்ரேடர்ஸ்லாம் ரொம்ப எலாபரேட்டாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா காயல் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரேட் சென்டராக பாண்டியாஸுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து அரபு சீஃப் ஸ்டெயின் வந்து என்னது மாலிக் உல் இசாம்
ஜாமல் உதீன் இவங்கெல்லாம் வந்து சீஃப் ஸ்டெயினாக இருந்தாங்க. ஏஜென்சி ஹார்சஸ் வந்து வாங்கிறதுக்காக அரபு வந்து பாண்டியாஸ் கிங்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. In 13th and 14th centuries, horse trade became BRICS. Marco Polo and the wars of state and the king invested his horses. There was the need of horses, ceremonial purpose as well as the horse of fighting wars. Those who were trading in horses were called Kudirai Chetters. They were active in maritime trade also. The Busters fort down under the Pandyas was Koyalpattinam near the Thoothukudi district on the east coast. Gold coins were in circulation as the trade was carried through the medium of gold. It was various called Kasu, Kalachu and Pon. ஸோ 13th 14th சென்ச்சுரியில் ஹார்ஸ் இந்த ரொம்ப ரொம்ப பிரிஸ்காக செயல்பட்ட பீரியட். அந்த டைமில் நிறைய ட்ரேடர்ஸ் கமர்ஷியல் ட்ரேடிங் உருவானது ஹார்ஸால் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மார்க்கோ போலோ வந்து என்னது அவரோட விசிட்டிங்கில் போட்டிருக்காரு நிறைய ஹார்ஸஸ் அப்போ இருந்துச்சு. அது வந்து கமர்ஷியல் பர்பஸ் செரிமனி பர்பஸ்க்காகவும் ப்ளஸ் ஃபைட்டிங் வார்ஸ்க்கும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. இதை வந்து குதிரை சேட்டர்ஸ் சொல்லுவாங்க இந்த கார் இந்த ஹார்சஸ் ட்ரேடிங்கை வந்து. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாமே எந்த இதில் வரும்னா காயல்பட்டினம், அதாவது அரப்ஸில் வந்து ரூட்டில் தான் வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து தான் ட்ரேடிங்ஸ் பண்ணாங்க. கோல்டு இதில் வந்து கோல்டு காயின்ஸில் சர்க்குலேஷனில் இருந்துச்சு ட்ரேடில். மீடியம் நிறைய கோல்டு வந்து அந்த டைமில் புழக்கத்தில் இருந்துச்சு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னது காசையே வேரியண்டடாக இந்த மணி என்ன சொல்லுவாங்களா காசு கலாச்சு அண்டு பொண்ணு அப்படி சொல்லி கோல்டு காயினை சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், we have seen the Cholas and Pandyas kingdoms. So we have completed the lesson here. Study well and understand the lesson. Thank you, children.